என்ன ருத்ரா, இன்னைக்கு உன் அண்ணன் பையன் அர்ஜுனோட பர்த்டே பார்ட்டி இருக்காமே, உன் அண்ணன் ஃபோன் பண்ணாரு, எங்க எல்லாரும் இன்வைட் பண்ணியிருக்காரு. டேய், நாங்களாம் உன் ஃப்ரெண்ட்ஸுடா. உங்க வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் எங்களை தான் முதல்ல கூப்பிடுவேன்னு நினைச்சா அதை பத்திலாம் நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. என்ன பார்ட்டி, என்ன ஃபங்க்ஷன்? நான் முதல்ல அந்த நாகமணியை அடைஞ்சே தீரணும். நம்மள துரத்திக்கிட்டு இருக்கிற அந்த நாகராணியை கண்டுபிடிச்சு கொள்ளணும். அது வரைக்கும் எனக்கு எந்த பார்ட்டியோ எந்த ஃபங்க்ஷனோ தேவை கிடையாது. சரி, அதுக்கு எதுக்கு இப்படி அப்செட் ஆகுற? அதான் உங்களோட பவர்ஃபுல் மந்திரவாதி பைரவ பாபா இருக்காருல்ல, அந்த நாகராணி எங்கிருந்தாலும் அவரு தேடி கண்டுபிடிச்சிருவாரு. அன்னைக்கு அந்த பாபா அவரோட சக்திகளை பயன்படுத்தி ஒரு மகுடியை கொண்டு வந்தாரு. அதை வச்சு அந்த நாகராணியை கட்டுப்படுத்த நினைச்சாரு. ஆனா என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. திடுதிப்புன்னு பலத்தை காத்தடிக்கிற மாதிரி அடிச்சுது. அந்த காத்தடிச்ச போர்ஸ்ல அந்த மகுடியே வெடிச்சு செதறிடுச்சு. அங்கிருந்த எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் திடீர்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். அப்படியா ருத்ரா, இவன் சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா இதுக்கு மேலேயும் அந்த மந்திரவாதியை நம்பினா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நாம எல்லாம் அந்த நாகராணி கடிபட்டே செத்துருவோண்டா. நீ சொல்றதும் கரெக்டா. நான் பாபாவை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தா வேலைக்காகாத. வேற ஏதாவது முயற்சி பண்ணி தான் தீரணும். அப்படி இல்லைன்னா எனக்கு தான் பிரச்சனை. ஏதாவது ஒரு லிமிட் வரைக்கும் தான் பாபாவை நம்பணும். அதுக்கு மேல அவர் நம்பிக்கிட்டு இருந்தா என்ன நடு வழியில கைவிட்டாலும் விட்டுருவார. அதுக்காக தான் வேற ஏதாவது வழியை கண்டுபிடிக்கலான்னு இருக்க. உன்னால என்ன பண்ண முடியும் ருத்ரா? இது சூப்பர் நேச்சுரல் விஷயம். இதெல்லாம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நீ அந்த நாகராணியை எதிர்த்து நிக்கணும்னா, உங்ககிட்ட இருந்து பறி போன அந்த நாகமணியை திரும்ப அடையணும்னா, மந்திர தந்திரங்களை நல்லா கத்துக்கிட்டு இருக்க ஒரு மந்திரவாதியால மட்டும்தான் முடியும். ஆமா, நீ சொல்றது உண்மைதான். நாகமணியை நான் அடைகிறதுக்கும் நாகராணியை நான் சாகடிக்கிறதுக்கும் மந்திர தந்திரங்களோட உதவி எனக்கு நிச்சயமா தேவை. அதுக்காக தான் நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது எல்லாத்தையும் கத்துக்க நான் தயாராக இருக்கேன். மொத்தத்துல எனக்கு நாகமணி கிடைச்சாகணும். எங்க அமிர்தா? அர்ஜுன், யார் அது அமிர்தா? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.